ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினம் வரைக்கும் கடந்த 5 நாட்களாக நம்முடைய தியானத்தின் தலைப்பு அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை ஒரு காலம் நான் அறியவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பார்த்து அவர் கடைசி நாளில் சொல்லுவேன் என்று சொல்லுகிறாரே, அது யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து அப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் விளக்கமாக நாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு தொடர் செய்தியாக அந்த தலைப்பின் கீழாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 13ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. இந்த 3ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி வரைக்கும் நாம் வாசித்திருக்கிறோம். இதிலே ஆண்டவருடைய ஜனங்களை திசை திருப்பி ஆண்டவர் பக்கமாக அவர்கள் போக விடாமல் அவர்கள் வேறே வழியாக போகும்படியாகவும், அவர்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அந்த அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாகவும் யார் இங்கே நடத்துகிறது அந்த ஜனங்களை தவறான பாதையிலே? தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களா? உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் அவர்கள் சொல்கிறார்கள். அதுவும் அவர்கள் சொல்லுகிற அடையாளமும் அற்புதமும் நடந்து விடுகிறது. அதுதான் நம்ம அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கி பல பேர் சொல்லுவார்கள், அற்புதங்கள் அவர்கள் இன்னார் சொல்லுகிற அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதே, அப்போ அவர் சொல்லுகிறது உண்மை என்று அதை வைத்து அவர் செய்கிற அடையாளங்கள் அற்புதங்கள் அவருடைய வரங்களை வைத்து அவர்களை எடை போடுவார்கள், அளந்து பார்ப்பார்கள். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆணுடைய வார்த்தையிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால், அவருடைய வரங்களை வைத்து அல்ல, கனிகளை வைத்து. ஒரு நல்ல மரம் நல்ல கனிகளை வைத்து தான் அடையாளம் கண்டு கொள்ளப்படும். அதே போல தான் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசிகள், இந்த சொப்பனக்காரர்கள் என்ன செய்கிறார்களா? வேறே தேவர்களை பின்பற்றும்படியாக ஆண்டுடைய ஜனங்களை திசை திருப்புகிறார்கள். ஒருவேளை நாம் இதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் நாட்களில் நடந்த ஒரு காரியம், மோசே வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு காரியம். இது நாம் வாழ்கிற 21ஆம் நூற்றாண்டில் இப்பொழுது எப்படி பொருந்தும்? இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இல்லாவிட்டால் சொப்பனக்காரர்கள் என்று கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம், யாராக இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் நம்மை வேறே தேவர்களை பின்பற்றும்படியாக நம்மிடத்திலே சொல்வதில்லை. நம்மை அந்நிய தேவர்கள் பக்கமாக அவர்கள் திசை திருப்புவதும் இல்லையே. அப்போ இந்த வசனம் எப்படி பொருந்தும் என்று ஒருவேளை நாம் யோசித்து கொண்டிருந்தால் அதற்கான பதில் என்ன? ஒரு எழுத்தின்படியான விக்கிரகம் இருந்து அதை வணங்கினால்தான், அதற்கு பின்பாக போனால்தான் அது விக்கிரக ஆராதனை என்று நாம் நினைக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு இணையாக ஒப்பிட்டு பேசப்படுகிறது ஆண்டுடைய வார்த்தையிலே. இது எத்தனை பேர் நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோம்? நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு விக்கிரகத்திற்கு முன்பாக வணங்கினால்தான் விக்கிரக ஆராதனை என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய இருதயத்திலே அந்த பொருளாசை, பண ஆசை இருக்குமாயின் அதுவே விக்கிரக ஆராதனை. இப்போது இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட பொருளாசையை, அந்த ஆசையை தூண்டுகிற வார்த்தைகள், பிரசங்கங்கள் எத்தனை இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விளக்கமாகவே புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செழிப்பு உபதேசம். இந்த செழிப்பை மையமாக வைத்து பேசுகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்பி விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்துகிறார்கள். இது ஒருவேளை கடினமான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆண்டவரை சேவிப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரை உண்மையான இருதயத்தோடு பின்பற்றுவதை விட்டுவிட்டு, இன்றைக்கி இந்த செழிப்பு உபதேசங்கள் பல கிறிஸ்தவர்களை பொருளாசைக்கு நேராக, பண ஆசைக்கு நேராக, இந்த உலக பிரகாரமாக இருக்கிற காரியங்களுக்கு நேராகவே அவருடைய கண்களை திசை மாற செய்து விட்டது.
இதையும் அறிந்து கொள்ளாமல் பல கிறிஸ்தவர்கள் இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவை அவர்கள் பயன்படுத்தாமல் அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள். இங்கே ஆணுடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று சொன்னாலும், ஒருவேளை அது நடந்தும் விட்டாலும், இருந்தாலும் அது அது நடந்துட்டு போட்டோம், இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. we should not listen to them. நாம் பல நேரங்களில் ஆணுடைய வார்த்தையிலே வசனங்களை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம்தான் நாம் பார்த்து கொண்டே நம்ம போவோம். ஆனால் ஆணுடைய வார்த்தையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், தீர்க்கதரிசிகளும் சொப்பனக்காரர்களும் சொல்லுகிறவைகளை நாம் கேட்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அதன் மேல் நம்முடைய கவனம் போக வேண்டும். எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் ஆண்டுடைய ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்புகிறார்கள் அந்நிய தேவர்கள் பக்கமாக. வேறே தேவர்கள், ஃபால்ஸ் காட்ஸ், தவறான தேவர்கள் பக்கமாக, விக்கிரகங்களுக்கு பின்பாக. ஏற்கனவே நான் சொன்னது பிரகாரமாக விக்கிரகம் என்று சொன்னால் எழுத்தின்படியான விக்கிரகம். இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் ஐடல். அது எழுத்தின்படியான விக்கிரகமாகவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்திலே இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையில் அடிமைப்பட்டு சிக்கி போயிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை அனுமதிக்கிறார், அதாவது ஏன் இன்னும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்ற ஒரு கேள்வி வரலாம். அதற்கு பதில் அந்த 3ஆம் வசனத்திலே இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். The Lord your God is testing you to see if you really love him with all your heart and with all your soul. ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறாராம். யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாரை நாம் நேசிக்கிறோம், ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையையும் நாம் நேசிக்கிறோமா? இல்லாவிட்டால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அது முக்கியமல்லை, எனக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை தான் முக்கியம் என்று இன்றைக்கு பல பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். வசனத்தின் அடிப்படையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவரை நாம் உண்மையாகவே நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக தான் ஆண்டவர் இதை வைத்து சோதிக்கிறாராம். அப்போ பாருங்கள், அந்த காரணம் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்ம நடத்துவாராக. ஆமென்.